கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, லாசரு மரித்து விடுகின்றார். அவருடைய சகோதரி மிகுந்த மனவேதனையோடு கூட இயேசுவை சந்திக்கின்றார். இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் உரையாடல்கள் வருகிறது. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார் மார்த்தாள். அதற்கு இயேசு பேசிக்கொண்டு வரும்பொழுது தான் இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். அதற்கு காரணம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதற்கு காரணம், ஜீவனும் அவரே, உயிர்த்தெழுதலும் அவருமாக இருக்கின்றார். நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எல்லா வல்லமை நிறைந்தவர் என்பது எது வரையிலும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நோய்களை சுகமாக்குவது, கடன் பிரச்சனையை தீர்ப்பது, பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பது, பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரச் செய்வது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, நல்ல கல்வியை கொடுப்பது, வீடு வேண்டியவர்களுக்கு வீடு கொடுப்பது, அந்த வல்லமை மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் இவையெல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆனால் கடவுள் அதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஜீவனுக்கும் அதிபதியாக இருக்கிறார். மரிக்கச் செய்கிறவரும் அவர், உயிர் தெழும்பச் செய்கிறவரும் அவருமாக இருக்கின்றார். அவர் நம்முடைய ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறபடியினால்தான் அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற ஒருவன் நிலைக்கு அவன் போய்விட்டால் கூட அவனை நான் திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லி 26வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது ரெண்டு இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? கிறிஸ்துவ வாழ்க்கை அங்கேதான் இருக்கின்றது. நாம் எந்த நிலைக்கு கடந்து போனோம் என்றால், மரித்து போனதைப் போல இனிமேல் எதையும் மாற்ற முடியாது. இதற்கு மேல் எல்லாமே ஒன்றுமில்லாமல் மாயையாக, வெறுமையாக, எல்லாமே கனவாக மாறிவிட்டது என்ற நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருந்தால் கூட, நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர்தான் ஜீவனின் அதிபதி. மரித்த சரீரம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். அதை நாம் லாசருவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். லாசருவே, வெளியே வா. கட்டப்பட்ட சீலைகளோடு கூட அந்த சரீரம் திரும்ப உயிர் பெற்று வெளியே வந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பள்ளத்தாக்கு முழுவதும் கிடக்கின்ற அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று நின்றது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு போயிருந்தாலும் திரும்ப நான் உங்களை உங்கள் தேசத்திற்கு கொண்டு வருவேன், உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் இவன் உயிர் தெழும்பக்கூடாது என்று கல்லறையை மூடி போட்டார்கள், காவற் பண்ணினார்கள். தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அவருடைய வல்லமையை எதிர்ப்பதற்கு எந்த அதிகாரத்தாலும் முடியவே முடியாது. ஆம், அந்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார்,
நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்கிறவராய் இருப்பாயானால், விசுவாசிக்கிற மகளாய் இருப்பாயானால், உன் குடும்பம் ஒருவேளை அப்படியே ஒன்றுமே இனி நடக்காது என்ற இடத்திற்கு தள்ளப்பட்டு இருந்தால் கூட அங்கே இருந்து கடவுள் ஒரு உயிர் மீட்சியை உங்களுக்குள்ளாக உருவாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் கடவுள் உங்களை கட்டுவதற்கும் உயிர்ப்பிப்பதற்கும் நடத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த 26வது வசனம் கடைசியாக கேட்கிறாரு, இதை விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாளிடத்தில் கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் சொல்லலாமா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். மார்த்தாள் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறமான தேவனுடைய குமார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம். நீர்தான் என் ரட்சகர் ஆண்டவரே, நீர்தான் என் ஜீவனின் அதிபதி, உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் கொடுக்கிற உயிர் மீட்சியை நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.